கமகமன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி பொடி தான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கம்மியான பொருளை வச்சு சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சிடலாம். கடலப்பருப்பு, அரிசி, உளுந்து, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். கருவேப்பிலை 4 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நல்லா கருவேப்பிலையை கழுவிட்டு தண்ணியை உதறிட்டு உருவி எடுத்து வச்சுக்கலாம். வாணலில் அரிசி சேர்த்து அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன், பச்சை அரிசி சேர்க்கக்கூடாது. இட்லி அரிசி வேணால் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/4 கிலோ, உளுந்து 1/4 கிலோ, அதுக்கு பாதி அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு. பொட்டுக்கடலை சேர்த்து இட்லி பொடி செய்வாங்க. அரிசி சேர்த்து நம்ம செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த வாணலிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவு கடலப்பருப்பை சேர்த்து பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். பருப்பும் உளுந்தும் தனியாக வேணாலும் வறுத்துக்கலாம். நான் ஒன்றா தான் வறுக்க போகிறேன். கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டும் நம்ம ஒரே டைமில் சேர்த்து வறுத்தோம்னா உளுந்து சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். அதனால் கடலைப்பருப்பை முதல்ல சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆன பிறகு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதில் வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன். உளுந்து சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வறுத்ததும் காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரமான மிளகாய், அதனால் நான் 20 சேர்த்துருக்கேன். மீடியமான காரமான மிளகாய் இருந்தால் 40 சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிளகாவை நம்ம தனியாக வறுத்தோம்னா மிளகாய் தீஞ்சு போயிடும். கரெக்டான இது நமக்கு வராது. அதனால் இந்த மாதிரி பருப்பு நல்லா முக்கால்வாசி வறுத்த பிறகு மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுக்கும் போது வாசனையும் நல்லா இருக்கும். கரெக்டான பதத்தில் மிளகாய் வறுபட்டு வந்துடும். இந்த மாதிரி கலகலன்னு ஒரு சவுண்டு வரும். நல்லா பருப்பெல்லாம் வறுபட்டு வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்த அரிசியை இதில் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டில் கொட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதும் மிக்சியில் ஒரேடியாக போட முடியாது. அதனால நான் பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கிறேன். பாதியான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பிறகு இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். இப்போ தான் இது கூட பூண்டை தோலோடையே சேர்த்து ஒரு 2-3 சுற்று விட்டால் போதும். ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 சுற்றுலேயே நல்லா அரைஞ்சி வந்துடும். இப்போ இட்லி பொடி ரெடி. சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பூண்டு சேர்த்து நம்ம அரைக்கும் போது இவ்வளோ ஒரு வாசனையாக வரும். ஆர்கானிக் முறையில் இட்லி பொடி ரெடி. இட்லி கூட சாப்பிட, பொடி தோசை செஞ்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மதி ஆர்கானிக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.